ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையில் நேரம் கழிச்சு தான் எந்திரிப்போன்னு தெரியும். அதனால நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு ஆட்டிருக்கேன். காலையில் எந்திரிச்சதே 6:45க்கு எந்திரிச்சு உளுந்து ஊற வச்சுட்டு அப்புறம் வாசல்லாம் கூட்டி விட்டு ஒரு பசங்க எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சு பாத்ரூம்லாம் போக வச்சுட்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சமையலுக்கு சாப்பாடு வச்சுட்டு கொள்ளும் போட்டு வேக வச்சுட்டு மாவாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவாட்டிட்டு சமையல் வேலையை முடிச்சிட்டேன். கொள்ளு வேக வச்சுருந்தேன்ல, அதில் கொள்ளு பொடி செஞ்சு கொள்ளு ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன். இன்றைக்கி சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. லீவு நாள்லாம் பசங்களும் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சி பால் குடிச்சிடுவாங்களா, அதனால காலையில் சாப்பிட்டு மதியம் வரைக்கும் நல்லா விளையாண்டாங்க. இன்றைக்கி கரண்ட்டும் இல்லையா சாடுவோன்னு, அதனால ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டிகிட்டு தண்ணி ஊற்றிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 8:50 இருக்குது. சடோனுங்க மறந்துட்டு மாமாவோட ஒயிட் ட்ரெஸ் நிறையா இருந்துச்சு, அதனால் போட்டு விடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் கரண்ட்டு போச்சு. துணிக்கு நிறைய நினைல ஒரு அளவுக்கு தான் நினைச்சிருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணவும் முடியல, அப்படியே விட்டுட்டேன். மத்தியானம் சாப்பிட்ற கூப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே மாமா தர்பூசணி வாங்கிட்டு வந்துட்டார். சாப்பாடெலாம் எங்களுக்கு வேண்டாம், தர்பூசணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு தர்பூசணியே அரிஞ்சு கொடுத்துட்டேன். வெயிலும் அடிக்குதான் நல்லா, அதனால் 2 பேர் மாட்டுறானுங்க. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தண்ணி நிறையா ஊறிடுச்சு, அதுக்குள்ளே சர்க்கரை போட்டு குடிக்கிறாங்களாம்மா. அவங்க அப்பா பொள்ளாச்சி போனார். போகையிலே சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க அப்பா தர்பூசணி வாங்கிட்டு வந்ததையும் நான் சொல்லிட்டேன், ஐஸ்கிரீம் வேண்டாம் தர்பூசணி வாங்கிட்டு வந்துட்டாரு, அதுவும் சாப்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாயங்காலம் தலைக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டேன். நான் ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொன்னால் இவங்க வேணும் வேணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஜூஸ் நல்லா இருக்குதாம்மா, சூப்பராம்மா செலிக்கு.